நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. ज्ञान वैराग्य संपूर्णान हरिभक्ति परायणान पूर्व आचार्यन अहम वंदे संप्रदाय प्रवर्तकान. प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीश सुखतौनक भीष्मदाल्भ्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविंदाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. भगवान कृष्णन சொல்லும் பொழுதே கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படின்னு சொல்றோம். ஜகத்துக்கே குரு யாரு அப்படின்னுட்டா சாட்சாத் பகவான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் சாந்திபினியுடைய குருகுலத்துல போய் 64 கலைகளையும் 64 நாட்கள்ல கற்றான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல வருது. 64 கலைகளையும் 64 நாட்களால யாராவதால கத்துக்க முடியுமா? இல்லை ஒருத்தரால சொல்லி கொடுக்கத்தான் முடியுமா? கத்துக்கிறதுக்கு அப்படி ஒருத்தர் இருக்கார், அவர் பகவான். நான் சொல்லி கொடுக்கிறவருக்கு 64 கலைகளும் தெரியணும். 64 நாட்களுக்குள்ளே ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும். பகவான் ஒரு மனுஷனா பிறந்தவன் தன்னுடைய ஜென்மாவில குருவை ஆசிரியக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை காண்பிக்கிறதுக்காகத்தான் சாந்திபினி கிட்ட போனான். 64 கலைகள்ல நாட்டியம்ங்கிறதும் ஒரு கலை, 64 கலைகள்ல சங்கீதம்ங்கிறதும் ஒரு கலை. ஆனா பிருந்தாவனத்துல இவன் குழல் எடுத்து ஊதின பொழுது அந்த கானத்திலேயே சிறந்தவர்களா இருக்கக்கூடிய கந்தர்வர்கள், சாக்ஷாத் சரஸ்வதி, பரமேஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் கூட பிரமிச்சு போயிட்டா. என்னன்னா எப்படி ஒருத்தர் இப்படி குழல் ஊதுறார், இவருக்கு எப்படி சங்கீதம் எப்படி தெரியறது அப்படின்னு பிரமிச்சு போயிட்டா. அங்க சங்கீதத்திலே அவ்வளவு அழகா தேவர்களையும் கந்தர்வர்களையும் சரஸ்வதியையும் சாட்சாத் சாமவேதத்துல சமர்த்தரா இருக்கக்கூடிய கைலாசபதியையும் மயக்கின பகவான் தான் இங்க சங்கீதத்தையும் கத்துக்கிறான். அதே மாதிரி காளியன் மேல நர்த்தனம் ஆடும் பொழுது சுகபிரமும் அழகா சொல்றார், அகில கலாதி குருர் நனர்த்த, சர்வ கலைகளுக்கும் குருவா இருக்கக்கூடியவன் இங்க ஆடினான். அங்க ஒரு பதம் போட்டிருக்கலாம், நாட்டிய சாஸ்திரத்துல சமர்த்தனா இருக்கிறவன் இங்க ஆடினான், பொருந்தும். அகில கலாதி குரு அப்படின்னு விட்டார். உலகத்துல என்னென்ன கலைகள் இருக்கோ அத்தனை கலைகளுக்கும் குருவா இருக்கிறவன் இங்க நாட்டியமும் ஆடினான். ஆனா இதெல்லாம் பண்ணினதுக்கு பிறகுதான் பகவான் சாந்திபினி கிட்ட படிக்கிறான். அப்ப இவன் படிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்போ 64 கலைகள் மட்டும் இல்லை, எல்லாம் தெரியுமா அவனுக்கு. எல்லாம் தெரிஞ்சாதான் அவர்களுக்கு சர்வஜன் அப்படின்னு பேரு. ஆதிசங்கரருக்கு சர்வஜன் ஒரு பேரு உண்டு. ஆதிசங்கரருடைய சரித்திரத்துல ஒண்ணு சொல்லுவான். ஆதிசங்கரரை எல்லாரும் சர்வஜன் 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 சொல்லிட்டு இருக்கும் பொழுது, உங்களுக்கு இந்த செருப்பெல்லாம் தைக்கிறாளே அந்த கலை தெரியுமா அப்படின்னு சங்கரர்கிட்ட யாரோ கேட்டாலாம். ஆதிசங்கரர் என்ன பண்ணினார், அந்த செருப்பு தைக்கிறவாள்லாம் அந்த ஒரு ஊசி வச்சிருப்பா இல்லையா, அந்த செருப்பை தைக்கிறதுக்கு அந்த ஊசி நன்னா போய் தைக்கணும் அப்படின்னுட்டா
இந்த மூக்குல ஒரு வேர்வை வருதே, அந்த ஊசியை எடுத்து அந்த மூக்கு வேர்வையில நினைச்சுப்பான். அப்படி தைச்சா அது நன்னா தைக்குமா. அது அவர்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு தொழில் ரகசியம். ஆதிசங்கரர் என்ன பண்ணினார்னா, அதை பண்ணும் பொழுது அந்த ஊசியை எடுத்து அந்த மூக்குல இருக்கிற வேர்வையில அப்படி நினைச்சுட்டு தைச்ச உடனே அவர்கள் எல்லாம் ஆடி போயிட்டார். ஒரு சின்ன ஒரு விஷயம், யாருக்கு பிரம்மசூத்திரம் தெரியறதோ அவர்களுக்கு ஒரு செருப்பு தைக்கிறவர் எப்படி தைப்பார் அந்த தொழிலுடைய ரகசியம் கூட தெரிஞ்சிருக்கு. கும்பகோணத்துல விஜயேந்திரர்னு ஒரு மகாத்மா இருந்தார். அவருக்கும் நிறைய கலைகள் தெரியும். சிற்பம்னா அவ்வளவு அழகா சிற்பம் பண்ணிடுவார். வேதாந்த தேசிகன் இருந்தார். அவருக்கும் எல்லா கலைகளும் தெரியும். அந்த ஊர்ல ஒரு தொம்ம கூத்தாடி வந்து கயிறு மேல நடந்து காண்பிச்சான்னா தேசிகன் நடந்து காண்பிச்சிடுவார். கிணறு வெட்டணும் அப்படின்னு விட்டா கிணறு வெட்டி காண்பிச்சிடுவார். அவர் வெட்டின கிணறு இன்றைக்கும் திருவகிந்திபுரத்துல தேவநாதன் கோவில்ல சாட்சியா இருக்கு. ஒரு மகுடி வாசிக்கிறவன் அந்த மகுடி வாசிச்சு பாம்பை தன்னுடைய ஒரு ஆதீனத்துல கொண்டு வந்தான் அப்படின்னா அவரும் அப்படி மகுடி வாசிச்சு அந்த பாம்பை தன்னுடைய அதீனத்துல கொண்டு வந்துடுவார். அப்ப மகான்களே இத்தகைய சமர்த்தர்களாகவும் சர்வஜர்களாகவும் இருக்கும் பொழுது அந்த மகான்களுக்கெல்லாம் எந்த கிருஷ்ணனுடைய கிருபையினால அத்தகைய சர்வஜத்துவம் வந்ததோ அந்த பகவான் சர்வஜனா இருக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு. அவனுக்கு எல்லா கலைகளும் தெரிஞ்சிருக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு. பண்டரிபுரத்திலே பாண்டுரங்கனுக்கு எல்லா தொழில் பண்ணக்கூடிய பக்தர்களும் அவனுடைய பக்த கோஷ்டியில இருக்கா. அவனுக்குன்னு ஒரு பரிவாரம் இருக்கே. அந்த பரிவாரத்துல என்னன்னா, ராமாவதாரத்துல வானரர்கள் தான் ராமனுக்கு பரிவாரம். கிருஷ்ணாவதாரத்திலே மாடு மேய்க்கக்கூடிய ஆயர்கள் தான் கோபாலனுடைய பரிவாரம். ஆனா இந்த பாண்டுரங்கனுடைய பரிவாரத்துல பார்த்தா செருப்பு தைக்கிறவர் இருக்கார், மண்பாண்டம் பண்ணக்கூடியவர் இருக்கார், அதே மாதிரி பார்த்தா க்ஷவரம் பண்ணக்கூடியவர் இருக்கார், துணி தைக்கக்கூடியவர் இருக்கார், மளிகை வியாபாரம் பண்ணக்கூடியவர் இருக்கார், வேதாந்த சாஸ்திரம் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஞானேஸ்வரர் இருக்கார். இவருடைய கோஷ்டியிலே எல்லா பக்தர்களும் இருக்கா. சமச்சரண சரோஜம். அந்த பாண்டுரங்கன் எல்லாரையும் சமமா பார்க்கிறான். அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த பக்திங்கிறது ஒரு பிரவாகம். அந்த பக்தியை இப்படிதான் பண்ணணும்னு அடக்கி பண்ண முடியாது. நமக்கே ஒரு ஆசை வந்துடுத்துனா நம்ம எல்லாத்தையும் மறந்து போய்டறோம் இல்லையா. அது மாதிரி பக்தர்களுக்கு அந்த பக்தி பிரபாவம் அப்படி வரும்பொழுது அது முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது சின்ன நீரோடையா அந்த பக்தியை ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஒரு ஆறா ஆகிறது, அப்புறம் அது ஒரு காட்டாற்று வெள்ளமா ஆகிறது, அப்புறம் ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டுறது. அதை யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியலே, பகவானால உட்பட. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவானால கூட அவர்களுடைய பக்தி பிரபாவத்தை நிறுத்த முடியாது. பகவான் தான் அவர்களுடைய பக்திக்கு வசப்படுவான். பகவான் தோத்து போயிடுவான். அத்தகைய பக்தி தன்னை மிஞ்சி போகும் பொழுது அவர்களுக்கு ஒரு உண்மத்த அவஸ்தை ஏற்படுறது. அதனாலேயே பாகவதத்துல ஞானிகளை பத்தி சொல்லும் பொழுது உண்மத்த மூக்க ஜடவத்து, ஒன்று பித்து பிடிச்ச மாதிரி இருப்பா, இல்லைன்னா ஊமையா போயிடுவா, இல்லை ஜட மாதிரி இருப்பான்னா அந்த தன்னை மீறின அவர்களுடைய நிலையில அவர்கள் உலகத்தை மறந்துட்டு சில காரியங்கள் பண்றா. ஆனா பகவானை பாருங்கோ, அவர்களோடையே கூட இருந்துட்டு இருக்கக்கூடிய பகவான், அவர்கள் பண்ணக்கூடிய ஒன்றத்தையும் கூட இருந்துட்டு இருக்கக்கூடிய பகவான், அவர்கள் அப்படி அந்த உலக காரியங்களிலிருந்து விலகும் பொழுது அவன் போய் அவர்களுக்கு ஈடு கொடுக்கிறான். அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய அழகு. அவர்கள் உலகத்தை மறந்துடுறா, ஆனா பகவான் பக்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கான். பக்தனை மறக்கல. சேனாநாயின்னு ஒரு பக்தர். அந்த சேனாநாயி எப்பேற்பட்டவர் அப்படின்னுட்டா, எல்லாருக்கும் சிகை அலங்காரம் பண்ணி விடுவார், முகச்சவரங்கள் எல்லாம் பண்ணி விடுவார். அந்த ஊர்ல நிறைய பக்தர்கள் இருக்கா. சேனாநாயும் ஒரு பக்தர். அவரும் நிறைய அபங்கங்கள் எழுதியிருக்கார். அந்த சேனாநாயி தன்னுடைய வீட்டிலேயே அழகா ஒரு பாண்டரங்கன் ருக்மணியை வச்சிருப்பார். பக்தர்கள்ல பலவிதம் இல்லையா. பகவானை பாடுறதை விட சில பேர்களுக்கு சத்சங்கத்துல ரொம்ப குஷி. அவர் எப்பொழுதும் சாதுக்களுடைய கிருபையில அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை உண்டு. சாதுக்களுடைய கிருபை எத்தகையதுன்னா உதார தூமி சந்த அப்படிங்கிறார். சந்துக்கள் யாருன்னா அவர்களுடைய கருணை இருக்கே, அது ரொம்ப அபாரமானது. எந்த அளவுக்கு அபாரமானது. ஒரு மகாத்மா அப்படி வீதியில நடந்து போறார். யாரோ ஒருத்தர் வியாதியினால கஷ்டப்பட்டு அந்த வீதியில் அப்படி படுத்துன்னு இருக்கான். இந்த மகாத்மா போகும் பொழுது, ஆஹா பாப்போம் அந்த ஜீவன் இப்படி கிடக்கே கிருஷ்ணா அப்படின்ட்டு போறார்.
அவனுக்கு அந்திம காலம் வரும்பொழுது பார்த்தா அவன் வைகுண்டத்துக்கு போவான். அந்த ஜீவனுக்கு கூட தன்னைக்கு யார் இத்தகைய வைகுண்ட பிராப்தியை கொடுத்தா அப்படின்னு தெரியாது. ஒரு மகாத்மா வீதியில போகும் பொழுது எங்கேயாவது ஒரு இறந்த ஒரு சடலத்தை அப்படி அதனுடைய அந்திம கிரியைக்காக எடுத்துட்டு போவா. அதை பார்த்தா அந்த மகாத்மா ஒரு க்ஷணம், கிருஷ்ணா அந்த ஜீவனுக்கு நல்ல கதி கொடு அப்படின்னு வேண்டுவார். அந்த ஜீவனுக்கு நல்ல கதி கிடைக்கும். ஆனா போன அந்த ஜீவனுக்கு தனக்கு யார் நல்ல கதி கொடுத்தான்னு தெரியாது. குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலால அழகா சொல்றார், எனக்கு என்ன வேணும் அப்படின்னுட்டா நான் ஒரு புழுவா இருக்கிறதுக்கு கூட தயார், ஒரு சாக்கடையில புழுவா இருக்கிறதுக்கு நெளியறதுக்கு கூட தயார். ஆனா அந்த புழுவா ஒரு சாக்கடையில நான் எங்க நெளியணும் தெரியுமா? நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய பாகவதர்கள் இருக்கிற வீட்டு சாக்கடையில நெளியணும். ஏன்னா அவர்கள் சாப்பிட்டுட்டு கைகால் அலம்ப வரும்பொழுது அவர்களுடைய பாத தீர்த்தம் அந்த சாக்கடையில வந்து விழும் இல்லையா? அப்படி விழும்பொழுது நான் கரையேறிடுவேன் இல்லையா? அதனால எனக்கு ஒரு புழு ஜென்மா சாக்கடையில நெளியக்கூடிய ஜென்மா கொடுத்தாலும் கூட எந்த வீட்டில் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய சாதுக்கள் இருக்காளோ மகான்கள் இருக்காளோ அந்த வீட்டு சாக்கடையில எனக்கு புழுவா நெளியறதுக்கு ஜென்மா கொடு அப்படின்னுட்டா சாதுக்கள் எப்பேற்பட்டவர்கள்? உதார துமி சந்தே அப்படிங்கிறார் நம்ம சேனாநாயகி பாகவதர். அவருடைய கிருபைங்கிறது அத்தனை என்னன்னு சொல்ல முடியாது. அழகா வீட்டில் ஒரு பாண்டரங்கனையும் ருக்குமணியும் வைப்பார். வச்சுட்டு அவருக்கு அந்த தொழில பண்ணிட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு மீதி நேரங்கள் எல்லாம் பாண்டரங்கன் முன்னாடி பஜனை. சாதுக்கள் வீதியில பஜனை பண்ணிட்டு வந்தா ஒவ்வொரு சாதுவையும் சேவிப்பார். அந்த சாதுக்களை சேர்ந்து அங்க பிரதட்சணம் பண்ணுவார், சாதுக்களோட ஆடுவார் பாடுவார். அவருக்கு அதுல அலாத்தியான ஒரு சுகம் கிடைக்கிறது. ஒரு பக்தியை பண்ணும் பொழுது ஒரு பக்தன் எத்தகைய சுகத்தை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது பொறுத்தியாரால புரிஞ்சுக்க முடியாது. அவனுடைய ஹிருதயத்துல அனிர்வச்சனீயமான ஒரு அலாதியான சுகத்தை அவன் அனுபவிக்கிறான், அது மறுக்கவே முடியாது. இத்தகைய பக்தர்கள் கஷ்டப்பட்டான்னு நிறைய சரித்திரத்துல பார்க்க போறோம். ஆனா அவர்களுக்கு கஷ்டமா தெரியாது. அது எப்படி சார் கஷ்டமா தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்களே? எப்படி? ஒருத்தருக்கு தலையில இருக்கக்கூடிய அந்த பிரெயின்ல அந்த ஸ்கல்ல ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்ண போறா, இல்ல முதுகு தண்டு விடத்துல ஆபரேஷன் பண்ண போறா. அந்த ஆபரேஷனும் 18 மணி நேரம் 32 மணி நேரம்லாம் சொல்றா. அவனுடைய மண்டைய உடைச்சு அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆபரேஷன் பண்ணி மூடுற வரைக்கும் அவ்வளவும் ஒரு ஸ்க்ரூவை வச்சு பண்றான், நட்டை வச்சு பண்றான். ஆனா அவன் அப்படியே படுத்துன்னு இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே ஆபரேஷன் ஆனதே தெரியல, வலி தெரியல. எப்படி? ஒரு சின்ன மருந்து கொடுத்துட்டா அவனுக்கு இதெல்லாம் தெரியலே அப்படின்னுட்டா ஒரு சின்ன மருந்துக்கு அவனால சரீரத்தை மறந்து சரீரத்துல இருக்கக்கூடிய உபாதைகளை மண்டையே உடைச்சாலும் கூட தெரியலன்னா அந்த மகான்கள் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்துல அவர்களுக்கு உலகமே தெரியாது. அது சத்தியம். அதனால ரமணருக்கு புற்றுநோய் வந்ததேன்னு பார்க்க கூடாது. புற்றுநோய் வந்த ரமணர் எப்படி இருந்தார்? அவருடைய முகத்துல பார்த்தா அந்த சாந்தியும் அந்த அமைதியோ கொஞ்சம் கூட மாறல. எனக்கு இப்படி வந்துடுத்தேன்னு அழல, எனக்கு எல்லாரும் சேர்ந்து வைத்தியம் பண்ணுங்கோன்னு அழல, நான் யாருக்கு என்ன பாபம் பண்ணினேன்னு அழல. புலம்புறது மட்டும் இல்லாம கூட அவருடைய முகத்துல அத்தகைய ஆனந்தமும் சாந்தமும் கொஞ்சம் கூட குறையாம இருந்தது. அழகா ரமணர்கிட்ட எல்லாரும் சொல்லுவா, உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுவா. உங்களுடைய ஜெயந்தி விழாவை கொண்டாடணும், அதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணணும். ரமணர் சிரிச்சுட்டு சொல்லுவார், என்னன்னா பிறந்ததை நினைச்சு ஒவ்வொருத்தரும் அழணும், எல்லாரும் கொண்டாடுறேளே அப்படின்வார். இந்த பூமியில வந்து பாபமும் புண்ணியமும் ஏதோ கர்மத்தினுடைய சேஷம் இருக்கிறதுனால தானே வந்து பிறந்திருக்கோம், அதுல கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னுவார். சில பேர் சொல்லுவார், உங்க வைத்தியம் பண்ணலாமே, இந்த கேன்சருக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணலாமே, வைத்தியம் பண்ணி இந்த புற்றுநோயை சரி பண்ணிடலாமே அப்படின்னு ரமணர்கிட்ட சொல்லும் பொழுது அழகா ஒரு பாட்டு எழுதினார். 4 பேர் தூக்கக்கூடிய சரீரத்தை நான் ஒருத்தனா எவ்வளவு நாட்களுக்கு தூக்கின்னு இருக்குன்னு நான் கவலைப்பட்டு இருக்கேன். இதை எப்பனாப்பா விட்டு ஒழியலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். இதை இன்னும் கொஞ்ச நாள் வச்சுக்கோங்கன்னு நீங்க என்ன நிர்பந்தப்படுத்துறீங்களே. என் கையில ஒரு புஸ்தகம் இருக்கு, இது ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதியிருக்கு. இந்த லாங்குவேஜ் தெரியாத இந்த புஸ்தகத்தை நான் கையில வச்சுட்டு இருந்தா எனக்கு பாரம். படிக்க தெரியாதவனுக்கு புத்தகம் எப்படி பாரமோ அது மாதிரி ஞானிக்கு சரீரம்ங்கிறது ஒரு பாரம். அந்த சரீரமே அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம சேனாநாயகி பாகவதற்கு ஒரு ஆசை, அடிக்கடி சந்து சங்கம் சாதுக்கள் வருமா, எப்ப பார்த்தாலும் பஜனை, வீதியில பஜனை வந்தா அவர்களோட ஆடுவார் பாடுவார் குதிப்பார் ஆட்டம் போடுவார். அதுல அவருக்கு ஒரு அலாதியான சுகத்தை வந்து அவர் அனுபவிச்சுட்டு இருக்கார்.
அப்ப இஸ்லாம் அரசர்கள் நம்முடைய தேசத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா. இந்த ராஜாக்கள்லாம் தர்பார் மண்டபத்துல போய் உட்காரும் பொழுது 1000 ஜனங்களுக்கு பேட்டினா தரிசனம் கொடுக்கறா இல்லையா, அதனால பார்க்கறதுக்கு ஒரு டயஸ்ல ஒரு அப்பீரன்ஸ் வேணும் இல்லையா. அதனால அவர் முன்னாடி எப்படி இருந்தாலும் அந்த தர்பார் மண்டபத்துல வரும் பொழுது அவருடைய தலையெல்லாம் அழகா சீவி இருக்கணும், அந்த தாடியெல்லாம் அழகா ட்ரிம் பண்ணியிருக்கணும், அதுக்கு வேண்டிய ஷொக்காலாம் ஜோக்கா போட்டுக்கணும். அப்படி போட்டுண்டாதான் அந்த சபையில வந்து உட்கார்ந்துட்டான்னா ராஜாங்கிற கம்பீரம் இருக்கும். அதனால ராஜாவுக்குன்னு சிகை அலங்காரம் பண்ணி விடுறதுக்குன்னு தனி ஆள் இருப்பான். அவர் வரணும், ராஜாவுக்கு எல்லாம் நித்தியம் தலையெல்லாம் வாரி அழகா கட் பண்ணி சிகை அலங்காரங்கள்லாம் பண்ணி தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி அழகா ராஜாவுக்கு கண்ணாடி காண்பிச்சு சரியா இருக்கா. பிறகு ராஜாவுக்கு பன்னீர்கள்லாம் போட்டு அவரை குளிப்பாட்டி விட்டு அவருக்கு வேண்டிய அந்த குர்த்தா அந்த ராஜ அலங்காரங்கள்லாம் பண்ணி தான் சபையில கொண்டு போய் ராஜாவை உட்காத்தி வைப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜா பார்க்கிறான், அவருக்கு பழைய சிகை அலங்காரம் பண்ணிட்டு இருந்தவர் இப்ப இல்ல, புதுசா ஒரு ஆளை அந்த பதவிக்கு அப்பாயிண்ட் பண்ணணும். எல்லாத்தையும் விசாரிக்கிறான், எனக்கு ராஜ சேவகர் ஒருத்தர் வேணும், எனக்கு சிகை அலங்காரம் பண்ணி விடுறதுக்கு யாரை கூப்பிடலாம். எல்லாரும் ராஜா விட்டு வேலைன்னா ஆசையா வரா, நான் வரேன்னு வரா. ஏன்னா ராஜாவுடைய வேலை கிடைச்சு கொடுத்தனா ஒரு சுலபம். என்ன சுலபம்னா, ராஜா ஒரு வீடு கொடுத்துடுவான், தீபாவளி போன்ற நாட்கள்ல துணிமணி கொடுத்துடுவான், சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பெல்லாம் கரெக்டா வீட்டுல வந்து இறங்கிடும், நாம சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அதுக்கு ராஜாவுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இல்லையா. ராஜாவுக்கு யார் இந்த சிகை அலங்காரங்கள்லாம் பண்ணி விடுறாளோ வேற யாருக்கும் அவர்கள் பண்ணிவிடக்கூடாது. அது ராஜாவுடைய சேவகன் அப்படிங்கிறது இருக்கணும். அதனால வேற வேலையும் கிடையாது, நிம்மதியா இருக்கலாம். கார்த்தால போய் ராஜாவுக்கு அவர் சிகை அலங்காரங்கள்லாம் பண்ணி விட்டுட்டார்னா மீதி நேரம்லாம் வேலையே கிடையாது, அவருக்கு வேற வேலை பார்க்க கூடாது. வீடும் கொடுத்துடுவா ராஜா, உப்பு புளி மிளகாயும் இறங்கிடும், வஸ்திரங்கள் வந்துடும், ராஜ சேவகன்கிற நமக்கு ஒரு பெருமையும் கிடைக்கும். அதனால அந்த பதவிக்கு நிறைய பேர் போட்டி போடுறா. எப்படியாவது நாம அந்த பதவிக்கு போனா தேவலாமே, நாம அந்த பதவிக்கு போனா தேவலாமே அப்படின்னு போட்டி போடுறா. ராஜா இப்படி விசாரிக்கிறான். ராஜா விசாரிச்ச உடனே எல்லாரும் சொல்றா, சேனாநாயகர்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப நல்லவர், அவர் சாது, பஜனை பண்ணிட்டே இருப்பார், நீங்க வேணா அந்த பதவிக்கு அவரை வச்சிருக்கலாம். அவர் பஜனை பண்ணி அவருடைய முகமே சாந்தமா எடுத்து அப்படி இருக்கார் அவர், அவரை நீங்க வச்சுக்கலாம். ராஜா அந்த சேனாநாயை வர சொல்லு அப்படின்னா அந்த சேனாநாவிதர் வந்தார். பக்தியினாலையும் பகவானுடைய கிருப்பையினாலையும் முகத்திலேயே ஒரு தேஜஸ் வந்துடும், சாந்தி வந்துடும். மனசுல எது இருக்கோ அது முகத்துல பிரதிபலிக்கும். சேனாநாவிதரை பார்த்த உடனே ராஜாவுக்கு பிடிச்சு போயிடுச்சு, ரொம்ப நல்லவனா இருக்கான் சாது. உன் பேர் என்ன? மகாராஜ் சேனாநாவிதர். அப்படியா, நன்னா சிகையெல்லாம் அலங்காரம் பண்ணி விடுவியா? விடுவேன் மகாராஜ். நாளையிலிருந்து வேலைக்கு வந்துடும், உனக்கு ராஜாங்கத்தினுடைய அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, வேற எங்கேயும் நீ வேலைக்கு போகக்கூடாது, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ராஜாங்கத்திலேருந்து கிடைக்கும், போயிட்டு வா. கார்த்தால 7 மணிக்கு தினமும் இந்த இடத்துல இருக்கணும். சேனாநாவிதர் போனார். எல்லாரும் அந்த போஸ்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாளா, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்செடுத்து சேனாநாவிதருக்கு தான் அது கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கல, சேனாநாயிக்கு தான் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் வருத்தம், சில பேருக்கு வருத்தம், சில பேருக்கு பொறாமை. பாருடா, இவன் ஒன்னும் தெரியாதவன் மாதிரி இருந்துட்டு எப்படியோ தட்டின்ட்டு போயிட்டான்டா அந்த பதவியை, இப்படி இருக்கான் பாரு, ஏதோ பஜனை நினைச்சுட்டு இருந்தான், நம்ம ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம், நமக்கெல்லாம் கூட கிடைக்கல, எவ்வளவு சிபாரிசு வச்சோம், ஆனா அவனுக்கு கிடைச்செடுத்து பாரு. ஏய், இவன் பூஜை பண்ற பாண்டுரங்க நிஜமாவே அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டாரோ, பட அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இவன் போய் ராஜாட்ட ஏதாவது கூட கும்பிட போட்டிருப்பான், நல்லவன் மாதிரி நடிக்கிறான் இல்லையா, அதனால இந்த வேலை கிடைச்சிடும். உலகம் தானே, அவனை சேர்ந்தவர்களே அப்படி பேசுறான். எல்லாரும் காத்துன்னு இருக்கா, எப்படியாவது இந்த சேனாநாவிதரை அந்த பதவியிலிருந்து தள்ளிட்டு தான் அந்த பதவியில போய் உட்காரணும். जय जय राम कृष्ण हरि, 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 जय जय राम कृष्ण
राम कृष्ण हरि जय जय 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 राम